Please subscribe our channel. Click the bell icon and never miss the new video. Welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு மல்லிகைப்பூ கோர்க்கிறது எப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து இது வரைக்கும் மல்லிகைப்பூ கட்டினது பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நூல், நார்மலான நூல்கண்டு தான். இது வந்து பூ கட்டுற நூலுன்னு சொல்லி கேட்பாங்க. தின்னாக இருக்கும், காட்டன் த்ரெட்டு. ஸோ ஊசி, இதோட ஊசி பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும், கோர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ பூ கோர்க்கிற ஊசின்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். மல்லிகைப்பூ இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு எட்ஜில் நார்மலாக நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, ஒரு பெட்டல் மேலே இன்னொரு பெட்டல் வச்சு இப்படி சுற்றிக்கோங்க. நல்லா பாருங்கள், இழுத்து ரெண்டாக்கி இதுக்குள்ள அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2 தடவை கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிக்குவோம். அதுக்கப்புறம் இன்னொரு எட்ஜில் ஊசியை கோர்க்க போகிறோம். இன்னொரு எட்ஜில் ஊசி கோர்த்தாச்சு. இப்போது பூ கோர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பூவோட காம்பில் மிடில் இதே மாதிரி ரவுண்டாக அவ்வளோதான். இது மேலேயே அடுக்கடுக்காக நம்ம கோர்த்துட்டே வரப்போகிறோம். ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு இது அழகாக சொல்லிக் கொடுக்கலாம். இதே மாதிரி சுற்றி கோர்த்துட்டே வர வேண்டியது. அழகாக கோர்த்தாச்சு. ஒன்று மேலே ஒன்று அழகாக உங்களுக்கு ரோ பை ரோ உங்களுக்கு அழகாக தெரியுது. ஸோ இதை கீழே இந்த நாபை நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த பூ கட்டியிருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சிருங்க. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி மெத்தடு. இதை எவ்வளவு நாளும் இந்த கவுண்ட்டை கூட்டலாம். இப்போ நான் ஒரு வரிசையில் 7 பூ வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா இன்னும் க்ளோஸாக 9 பெட்டல்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். பாசிலாம் கோர்க்கிற மாதிரி தான். ரொம்ப ஈஸி. இதிலே கலர் ஸ்ப்ரே, ஃபேப்ரிக் ஸ்ப்ரே போட்டிங்கன்னா பிரைடுக்கு கொடுக்கலாம். இப்போ கோர்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எப்போ இருந்து செகண்ட் ரோ ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்ற டிஃப்ரென்சஸே தெரியாது. இதே மாதிரி நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ கவுண்ட்டுக்கு நம்ம கோர்த்துட்டே வரலாம். பெரிய மாலை கூட செய்யலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஒரு பெரிய கல்யாண மாலையே கோர்த்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுன்னா இந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வர்றதுக்காக லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா வந்து தெரியாது. இப்போ ஃபைனலான ஊசி கோர்க்கிறேன். இதே மாதிரி கோர்த்துட்டேன். பார்த்துக்கோங்க, எங்கேயுமே எந்த பூவும் உதிராமல் அழகாக வந்திருக்கு. இதை எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனலில் இருக்கு இல்லையா, அதோடு பிடிச்சிட்டு ஊசி எடுத்துடலாம். இந்த ஃபைனலாக கோர்த்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எப்படி ஒரு பூ மேலே இன்னொரு பூ வச்சு பூ கட்டுறது மாதிரி நம்ம கட்டணுமோ அதே மாதிரியே பூ கட்ட தெரியாதவங்க எட்ஜில் வெறும் முடிச்சு கூட போட்டுக்கலாம். நல்ல பெரிய முடிச்சா கூட போட்டுக்கலாம். இருந்தாலும் அதை எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். ஒரு பூ மேலே இன்னொரு பூ வச்சு சுற்றுறேன். பாருங்கள், இதே மாதிரி ரெண்டாக்கி இந்த ஸ்பேஸ்க்குள்ளே விடணும். ஸோ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு ஏற்கனவே போட்டிருக்கிற நூலுக்கு மேலே இந்த நூலை வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணி இப்படி இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல முடிச்சு விழுந்துடும். எட்ஜில் கட்டி முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியாது. நல்லாவே ரொட்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியாது. சாதாரண ஊசி நூலில் அழகான பிரைடல் வேணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்னும் நிறையா வெரைட்டிஸான ஃப்ளவர் வேணி ஈஸி மெத்தட்ஸ் பார்க்குறதுக்கு எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.